டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஜெயிலர் திரைப்படம் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எனது மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படமும் கூட. இயக்குனர் நெல்சனுக்கு ஆனா ஏன் இன்னும் அடுத்த படம் அமையல? இப்போ இயக்குனர் நெல்சன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தூத்துக்குடியில இருந்து விவேக் கேட்டிருக்காங்க. தன்னுடைய பிலமன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் சிவபாலன் முத்துக்குமார் இயக்கத்தில் பிளடி பக்கர் என்ற படத்தை தயாரித்து முடித்திருக்கிறார் நெல்சன். அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்திருப்பவர் கவின். அடுத்து ஜெயிலர் 2 திரைப்படத்தை இயக்குவதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். அதை பற்றிய முறையான அறிவிப்பு இன்னும் சில மாதங்களில் வெளியாகும். சார், தமிழ் திரையுலகத்தினுடைய சரிவுக்கு காரணம் மோசமான கதை அண்ட் ஹீரோயிசம் வர்ஷிப் பண்றதுதான். சமீபத்தில் வெளியான அஞ்சம்மை திரைப்படம் நல்ல கதைக்களம் அண்ட் சிறப்பான நடிப்போட இருந்துச்சு. ஆனா எந்த சமூக ஊடகங்களும் அதை ஆதரிக்கல. அது வெற்றியா தோல்வியானு கூட தெரியாம எந்த விளம்பரமும் இல்லாமலே போயிடுச்சு. இந்தியன் 2 மாதிரியான திரைப்படங்களை தொடர்ந்து கண்டிக்கிறதுக்கு பதிலா பத்திரிகையாளர்கள் அண்ட் இன்ஃபுளுசர்ஸ் இந்த மாதிரியான சிறிய பட்ஜெட் திரைப்படங்களை முன்னிலைப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் செய்யணும்ன்றது என்னுடைய கருத்து. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு மலேசியால இருந்து சிவா கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டுள்ள அஞ்சாமை திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல. உங்களுடைய விமர்சனத்திலிருந்து அந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் உங்களுக்குள்ள என்ன தாக்கத்தை அந்த படம் ஏற்படுத்தியதோ அப்படிப்பட்ட தாக்கத்தை எல்லா விமர்சகர்களும் அந்த படம் ஏற்படுத்தவில்லை அப்படின்றது தான் முக்கியம். அதன் காரணமாகத்தான் பல விமர்சகர்கள் அந்த படத்தை பற்றி குறிப்பிடும்போது சரியான திரைமொழியிலே அந்த படம் உருவாக்கப்படவில்லை அப்படின்லாம் விமர்சனத்தில் எழுதியிருந்தாங்க. அந்த படம் மக்களிடம் போய் சேராததுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடிகர் தனுஷ் பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு. உலகின் அதிக வசூல் தந்த படத்தினுடைய இயக்குநர்களுடைய இயக்கத்திலையும் நடிச்சிட்டாரு. பிலிம்ஃபேர் டு நேஷனல் அவார்ட்னு எல்லா விருதுகளையுமே வாங்கி குவிக்கிறாரு. அடுத்தடுத்து வசூல் ரீதியாகவும் வெற்றி திரைப்படங்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நடிகரை இன்னும் நடிகர் சிம்புவோட போட்டியாளர்னு சொல்றது எந்த விதத்திலேயாவது சரியாக இருக்குமான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. தனுஷுடைய பல சாதனைகளை பற்றி உங்க கேள்வியில நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. சிம்புவை பொறுத்த வரைக்கும் சிம்பு ஒரு திறமையான நடிகர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரியான வாய்ப்பு அமைந்தால் நிச்சயமாக தனுஷ் என்ன உயரத்தை இன்றைக்கு தொட்டிருக்கிறாரோ அந்த உயரத்தை சிம்பு தொடுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்றது தான் எல்லா விமர்சனுடைய கருத்துமாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தனுஷுடைய போட்டியாளராக சிம்புவை எல்லோரும் பார்க்கிறார்கள். இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாரினுடைய இயக்கத்துல வெளிவந்த திரைப்படங்கள்ல உங்களுடைய மனசு பறிச்ச 3 திரைப்படங்களை பத்தி சொல்ல முடியுமான்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. பாரதிராஜாவுடைய இயக்கத்திலே என்னை கவர்ந்த படங்கள்னா பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு 3 படங்களை பற்றி சொல்லி கேட்டுக்கிறதுனால அந்த 3 படங்களை நான் சொல்கிறேன். 1 16 வயதினிலே, 2 முதல் மரியாதை, 3 பொம்மலாட்டம். ரீசெண்டா யூடியூப்ல கருமேகங்கள் கலைகின்றன திரைப்படத்தை பார்த்தேன். அதுல பாரதிராஜா சாரனுடைய நடிப்பு ரொம்பவும் சிறப்பா இருந்துச்சு. நீங்க அந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களான்னு அம்ஜிக்கரையில இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. தங்கர் பச்சானுடைய இயக்கத்தில் உருவான கருமேகங்கள் கலைகின்றன படத்தை நானும் பார்த்தேன். அந்த படத்திலே மிகச்சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் பாரதி ராஜா. அப்படிப்பட்ட சிறப்பான நடிப்பை பாரதி ராஜா அந்த படத்தில் வழங்கியிருந்த காரணத்தினால்தான் அந்த படத்துக்காக நிச்சயமாக பாரதி ராஜா தேசிய விருதை பெறுவார் என்ற நம்பிக்கையில் இன்று வரையில இருக்கிறார் தங்கர் பச்சான். தாவணி கனவுகள் திரைப்படத்துல இயக்குனர் பாரதிராஜா சார் நடிச்ச காட்சிகளை இயக்குனது பாரதிராஜா சாரா அல்லது பாக்யராஜ் சாரா? அண்ட் பாக்யராஜ் சார் தான் இயக்குனாருன்னா வேறு இயக்குனர் யாராவது தன்னுடைய குருநாதரை இயக்கி இருக்காங்களான்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. தாவணி கனவுகள் படத்திலே பாரதிராஜா நடித்த பல காட்சிகளை இயக்கியது பாரதிராஜா தான். ஒரு சில காட்சிகளை பாக்யராஜ் இயக்கினார். குருவை இயக்கிய இயக்குனர்னா பல பேர் இருக்காங்க. பாரதிராஜனுடைய சிஷ்யரான நிர்மல்குமார் தான் சலீம் என்ற படத்தை இயக்கியவர். அவர் இப்போ சசிகுமார் கதாநாயகன் நடித்து கொண்டிருக்கின்ற ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் பாரதிராஜா. பாலச்சந்தர், பாரதிராஜா இருவரும் உதவியாளராக இருந்த தாமிரா இயக்கிய படம் தான் இரட்டைச்சுழி. அதில் தன்னுடைய குருநாதர்களான பாலச்சந்தர், பாரதிராஜா இருவரையுமே நடிக்க வைத்திருந்தார் தாமிரா. நடிகர் சூர்யா நடிகை ஜோதிகாவை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் நடிகர் சிவகுமார் தன்னுடைய நடிப்பு தொடராம போயிட்டாரான்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது அப்படின்னு ஒரு பழமொழியை பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி அமைந்திருக்கிறது உங்கள் கேள்வி. இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் சார் தான் இயக்குன மெல்ல திறந்தது கதவு திரைப்படம் ரிலீஸ் ஆன போது படம் சரியா போகலன்னு அந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஆகவும் மாத்தி திரையிட்ட போதுதான் படம் வெற்றி பெற்றதா கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தலையாம்பலம் இருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. ஆர் சுந்தரராஜனுடைய இயக்கத்திலே மோகன், ராதா, அமலா ஆகிய மூவரும் நடித்த மெல்ல திறந்தது கதவு படம் வெளியான போது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை. அப்போது சிலர் விசித்திரமான ஒரு யோசனையை அந்த படத்தை தயாரித்த ஏவிஎம் சொன்னாங்க. அந்த படத்தினுடைய முற்பகுதி இருக்குல்ல, அதை பிற்பகுதியாகவும் பிற்பகுதியை முற்பகுதியாகவும் மாற்றினால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய யோசனை. அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு ஏவிஎம் நிறுவனமும் அந்த பணியை செய்தார்கள். ஆனால் அதற்கு பின்னாலும் அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையலைன்றது தான் உண்மை.
பல இயக்குனர்கள் ஒன்றிணைந்து 24 மணி நேரத்துல உருவாக்கின சுயம்பரம் திரைப்படத்துல இயக்குனர்கள் பி வாசு, ஆர் சுந்தர்ராஜன், சுந்தர் சி இவங்க எந்தெந்த எபிசோடுகளை இயக்குனாங்க and அந்த படத்துல உங்களுடைய பங்கு ஏதாவது இருந்ததான்னு வெடால்ல இருந்து சுரேஷ் நாச்சியப்பன் கேட்டிருக்காங்க. 24 மணி நேரத்திலே உருவான சுயம்பரம் திரைப்படத்தில் பி வாசு, விஜயகுமார், பிரபு ஆகியோர் சம்பந்தப்பட்ட காட்சிகளையும், ஆர் சுந்தர்ராஜன், சத்யராஜ் சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் படமாக்கினாங்க. அந்த படத்திலே பல நட்சத்திரங்கள் எடுத்த காட்சிகளை ஒருங்கிணைத்து படமாக்கிய பெருமை சுந்தர் சிக்கு உண்டு. இந்தியன் 2 படத்துல ஒரு மார்க்கெட்ல எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்றத காமிக்கிறாங்க. அதை விமர்சிச்ச பல யூடியூப் சேனல்ல இயக்குனர் சங்கர் சாருக்கு பல லட்சம் கோடிலாம் காசு அடிக்கிறதெல்லாம் தெரியலையான்னு கேட்கறாங்க. அந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டியதுதான், ஆனா அதே சமயம் தரைமட்டத்துல இருக்கிறது எல்லாம் இன்னும் மோசம் இல்லையா? ஏன் இந்த ஊடகங்கள் அதை பத்தி சிந்திக்கிறது இல்லைன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல பல கேள்விகளை யூடியூப் விமர்சகர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இந்தியன் 2 திரைப்படம் அவர்களுக்கு தந்த ஏமாற்றம் தான். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு படத்தை பார்க்க போனவங்க தான் அந்த விமர்சகர்கள் தான். அந்த ஏமாற்றத்தின் எதிரொலியாகத்தான் இந்த விமர்சனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சாமி ரங்கா படம் தான் நாகார்ஜுனா சார் ஹீரோவா நடிச்ச கடைசி திரைப்படம். அந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா அவர் ஹீரோவா நடிக்கிற எந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அவர் அடுத்து எந்த படத்துல ஹீரோவா ஆக்ட் பண்றாரு, அவர் தொடர்ந்து ஹீரோவா ஆக்ட் பண்றாரா இல்ல குபேரா படம் மாதிரி தொடர்ந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல மட்டும் தான் நடிப்பாரா சார்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. அடுத்து நவீனுடைய இயக்கத்திலே நாகார்ஜுனா ஒரு புதிய திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார். அந்த படத்துல அக்ஷய்குமார் அவரோடு இணைந்து நடிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரியுது. விலங்கு வெப் சீரிஸோட பார்ட் 2 உருவாகுதா சார்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. விலங்கு வெப் சீரிஸுடைய பார்ட் 2 உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த படக்குழுவுக்கு இன்று வரையிலே இருக்கிறது. ஆனால் அதற்கான படப்பிடிப்பை இன்னும் அவர்கள் தொடங்கவில்லை. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இயக்குனர் மிஸ்கின் ஒரு நிகழ்ச்சியில இன்னும் பாடல்கள் இல்லாம தமிழ் படம் எடுக்க முடியலன்னு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு. ஆனா இப்போ அதே மிஸ்கின் அவரே இசையமைச்சு பாடி பாடல்களை சேர்க்கிறாரு. இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? பாடல்கள் இருக்கும் பொழுதே அதுக்கு எதிராக குரல் கொடுத்த இயக்குனர் மிஸ்கின் பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற போது அதுக்கு மாற செய்யறாரே, இது எதனாலன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. மிஸ்கின் இசையமைத்ததாக நீங்க சொல்லி இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட படத்திற்கு மிஷ்கின் இயக்குனர் இல்லை. அந்த படத்துடைய இயக்குனர் பாடல்கள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு இசையமைப்பாளராக மிஷ்கின் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றித்தானே ஆக வேண்டும். பாடலாசிரியரும் இயக்குனருமான ரவிசங்கர் சார் தற்கொலை பண்ணிக்கிட்டது அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் தருது. பல திறமைகளை கொண்டிருந்த அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம போனதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமான்னு வாலஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. நல்ல திறமை இருந்தும் அதற்கான வாய்ப்போடும் அங்கீகாரமும் கிடைக்காமல் மனப்புழுக்கத்தோடு திரிகின்ற பல இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரிய உண்மை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடிச்ச தங்க சுரங்கம் திரைப்படம் வெற்றி படம் அமைஞ்சதா? முதல்ல அந்த படத்துல சிவாஜி சாருக்கு ஜோடியா டி.ஆர். ராமண்ணா சார் சரோஜா தேவி மேம தான் ஒப்பந்தம் பண்ணாரா? பிறகு ஏன் அந்த கதாபாத்திரத்துல பாரதியா ஒப்பந்தம் பண்ணாருன்னு சொல்ல முடியுமான்னு திருச்சியில இருந்து பாலோ கேட்டிருக்காங்க. தங்க சுரங்கம் படம் வெற்றி படமாக அமையல. அந்த படத்திலே சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்க முதல்ல சரோஜா தேவியை கேட்டதாக தெரியல. நடிகர் சூர்யாவுக்கு அவருடைய வெற்றி படங்களை கொடுத்த முக்கியமான இயக்குநர்களான பாலா, ஹரி, கௌதம் வாசுதேவ் மேனன், சுதா கோங்கராவோடெல்லாம் தொழில் ரீதியா பிணக்கு வருது. அதுக்கான காரணம் என்னன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனனோடு இப்போது சூர்யா பணியாற்றவில்லை என்றாலும் இன்றைக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கும் சூர்யாவுக்கும் இடையே நல்ல நட்பு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா கேட்ட மாதிரி ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்டை கௌதம் வாசுதேவ் மேனனால் கொடுக்க முடியாமல் போனது தான். தனக்கு மிகப்பெரிய வெற்றி படத்தை தந்த ஹரி மேலே இன்று வரையிலே சூர்யாவுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இரண்டுமே இருக்குது. ஆனால் அதுக்காக தனக்கு பிடிக்காத கதையில் அவர் நடிக்க முடியுமா? ஹரி சொன்ன கதை பிடிக்காததன் காரணமாகத்தான் சூர்யா அவருடைய படத்திலே நடிக்கலை. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற பல இயக்குநர்கள் வரிசையில் சுதா கொங்கராவுடைய கதையை சூர்யா நிராகரித்தது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா அந்த கதைக்காக பல மாதங்கள் உழைச்சவங்க சுதா கொங்கரா. அந்த விஷயத்தை மட்டும் சூர்யா தவிர்த்திருக்கலாம் என்று நான் பலமுறை நினைத்ததுண்டு. இந்தியன் 2 லாபகரமான படமா அமைஞ்சதான்னு காரைக்குடியிலிருந்து சத்யசீலன் கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைத்தது அப்படின்றத பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்க அந்த திரைப்படம் எப்படி லாபகரமான படமாக அமைய முடியும்? கவன் படத்துக்கு அப்புறம் ஏன் சார் டி ராஜேந்தர் சார் வேற எந்த படத்துலயுமே நடிக்கலன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கவன் திரைப்படத்தில் நடிப்பிற்கு டி ராஜேந்தர் அவ்வளவு எளிதில் ஒப்புக்கொள்ளவில்லை. பல முறை பேசி தான் அவரை அந்த படத்தில் நடிக்க வைத்தார் அந்த படத்தினுடைய இயக்குனரான கேவி ஆனந்த். டி ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு நல்ல படைப்பாளி அப்படின்றதுனால அவருக்கு ஏற்ற கதாபாத்திரம், அவருக்கு பிடித்தமான கதாபாத்திரம் அமைஞ்சாதானே அவர் படத்தில் நடிப்பார். ஐஆர்எஸ், ஏஆர்எஸ், எம்ஆர்கே இந்த நடிகர்களுடைய முழு பேர் என்ன? இப்படி இனிஷியல் மட்டும் போடுறதுக்கான காரணம் என்னன்னு காஞ்சிபுரம்ல இருந்து வேல் கேட்டிருக்காங்க. ஐஎஸ் ராமச்சந்திரன் என்ற பெயர் தான் ஐஎஸ்ஆர் ஆனது. ஏஆர் சீனிவாசன் என்ற பெயர் தான் ஏஆர்எஸ் ஆனது. எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயர் தான் எம்ஆர்கே என்றானது. ஒருத்தர் கூப்பிடும்போது எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கும், ஏஆர் சீனிவாசன் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கும், ஏஆர்எஸ் இங்கே வாங்க, எம்ஆர்கே எப்படி வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதன் காரணமாக தான் அந்த காலகட்டத்தில் அவருடைய பெயரெல்லாம் சுருக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
படப்பிடிப்பின் பொழுது நடிகர் நடிகைகள் அண்ட் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு காலையில மத்தியானம் அண்ட் இரவு கொடுக்கப்படுற ஸ்நாக்ஸ் அண்ட் உணவு வகைகளை பத்தி சொல்ல முடியுமா? படப்பிடிப்புல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே வகையான உணவு தான் கொடுக்கப்படுமான்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. சினிமா படப்பிடிப்பிலே தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி, வடை, சாம்பார், பொங்கல் அப்படின்றது தவறாமல் இருக்கும். இது போக சில சமயங்களில் பூரி, உப்புமா போன்றவளையும் தருவாங்க. நண்பகல் உணவின் போது ஹோட்டல் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு முழு சாப்பாடு இருக்கும். அது போக 2 நான்வெஜ் ஐட்டமும் அது கூட இருக்கும். மாலை 5 மணிக்கு ஒரு ஸ்வீட்டு, காரம், காஃபி இதெல்லாம் வழங்குவாங்க. இரவு படப்பிடிப்பு நீடிக்குமானால் இரவு டிஃபனும் கொடுப்பாங்க. அந்த டிஃபனில் சப்பாத்தி இருக்கும், தோசை இருக்கும், இப்படி பல வகைகள் இருக்கும். மிக விரைவிலேயே இந்த படப்பிடிப்புகளுக்கெல்லாம் உணவு வழங்குகின்ற அண்ணாச்சி நம்முடைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்பட கலைஞர்களுக்கும் அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கும் எப்படிப்பட்ட உணவுகள்லாம் தரப்படுகிறது அப்படின்றத பற்றி விளக்கமாக அந்த பேட்டியிலே அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நேர்காணலில் நீங்கள் கேட்கின்ற முழு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். தமிழ் சினிமாவுக்கு பிறகு தோன்றின தாய்வான், இந்தோனேஷியன் சினிமாக்களுக்கு கூட சர்வதேச அளவுல அதை தேடி தேடி பார்க்கிற பெரிய ரசிகர் பட்டாளம் ஒண்ணு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா 100 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் சினிமாக்கு இந்தியன் அண்ட் தமிழ் ஒரிஜினை கொண்ட வெளிநாட்டவர்களை தவிர சர்வதேச ரசிகர்கள் என பெருசா யாரும் இல்லையே. இதுக்கான காரணம் என்னன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சர்வதேச அளவிலே தமிழ் படத்தை தேடி தேடி பார்க்கின்ற ரசிகர்களே இல்லை அப்படின்றத நீங்க எந்த ஆய்வின் மூலம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திரை வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியமான ஒரு படமாக அமைந்தது மலைக்கள்ளன் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் அந்த படத்தினுடைய இயக்குனரும் டைரக்டருமான ஸ்ரீராமுலு நாயுடு அந்த கதைக்கு முதல்ல தேர்வு செய்த கதாநாயகன் எம்ஜிஆர் இல்லை, சிவாஜியை தான் அந்த கதைக்காக முதலிலே தேர்வு செய்து வைத்திருந்தார் அவர். அந்த படத்தினுடைய கதையோடு சிவாஜியை சந்தித்த ஸ்ரீராமுலு நாயுடு, உங்களுடைய நடிப்புக்கு முழுமையாக தீனி போடக்கூடிய ஒரு அற்புதமான கதை, இந்த கதையில் நீங்கள் நடிச்சிங்கன்னா எங்கேயோ போயிடுங்க என்று சிவாஜியை பார்த்து சொன்னார். அந்த காலகட்டத்தில் சிவாஜி பல திரைப்படங்களில் மாறி மாறி நடித்து கொண்டிருந்தார். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையெல்லாம் ஸ்ரீராமுலு நாயுடுக்கு விளக்கி, நான் நினச்சா கூட உங்கள் படத்தில் இப்போ நடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன்னு என்று அவர் சொன்ன உடனே, சரி நான் போயிட்டு 1 மாதம் கழித்து வந்து உங்களை பார்க்குறேன் என்று கிளம்பினார் பட்சிராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராமுலு நாயுடு. சொன்னபடியே 1 மாதம் கழித்து மீண்டும் வந்தவர், இந்த கதையை மட்டும் ஒரு முறை படித்து பாருங்கள், படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நடிக்க ஒத்துக்குவீங்க என்றார். உங்கள் கதையை நான் படித்து பார்க்கணுமா? உங்களுடைய திறமை எனக்கு தெரியாதா? நீங்கள் எப்படி பார்த்தாலும் பிரமாதமாக தான் இந்த கதையை அமைச்சிருப்பீங்க. கதையை நான் படித்தேன்னா இந்த கதையில் நடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு என் மனசு வேறு கஷ்டப்படும். நான் ஒரு நல்ல யோசனை உங்களுக்கு சொல்கிறேன். எம்ஜிஆர் அண்ணங்கிட்ட கேட்டு பாருங்கள். வெளில ரசிகர்கள் வேணால் நாங்கள் 2 பேரும் இரு துருவமாக இருக்கிறதா நினைக்கலாம். எங்களுக்குள்ளே அப்படி எந்த வேறுபாடும் கிடையாது. அன்னை சத்யபாமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு தான் அப்புறம் அண்ணனுக்கே போடுவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் 2 பேருக்கு நடுவில் பாசம் இருக்குது. அவர் நடித்தார்னா நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு ஸ்ரீராமுலு நாயுடுகிட்ட சொன்னார் சிவாஜி. அதைத் தொடர்ந்து தான் மலைக்கள்ளன் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எம்ஜிஆருக்கு கிடைத்தது. அந்த திரைப்படம் அவருடைய திரை வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான படமாக அமைந்து அவருடைய புகழை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றது. சிவாஜி ஸ்ரீராமுலு நாயுடுகிட்ட சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் நடிகர்களும் சிவாஜி கணேசனும் எப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவிலே அந்த காலத்தில் இருந்தார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.